சொல்லிட்டு நிறைய நேரத்துல ஆண்டவர் கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறாருல்ல, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யணும், அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் உங்க விண்ணப்பங்கள் என்ன பண்ணுமா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மீறி என்ன பண்றோம், நடக்கிறோம். அநேக நேரங்கள்ல எதை கண்டாலும் கவலைப்பட்டு கொண்டு என் வாழ்க்கையில அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நிறைய நேரத்துல சோர்ந்து போய் காணப்படுறோம். இப்ப பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதுன்னா கவலைப்படாம உங்க விண்ணப்பங்கள் என்ன பண்ணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் என்ன பண்ணுமா தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளவுதாங்க நீங்க செய்ய வேண்டியது. அவர் செய்ய வேண்டியது உங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்காங்க. சொல்றாரு மத்தேயு 7:7 நீங்க வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது